நிக்கிதா வணக்கம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 52வது கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கின்றது. காவிரி மேலாண்மை ஆணையம் அதை சார்ந்த தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த கூட்டம் என்பது இந்த நேரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம், மேகதாது அணை கட்ட வேண்டும் என்ற தீவிர முயற்சி இருக்கக்கூடிய கர்நாடக அரசு அதே போன்று இந்த மாதத்துக்கான தண்ணீர் திறப்பு குறித்து அறிவித்தும் கூட இன்னும் தண்ணீர் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு சார்பாக அதை குறித்தும் கேள்வி எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. அதாவது காவிரி நதிநீர் பங்கீட்டில் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளம் ஆகிய 4 மாநிலங்களுக்கு இடையே சுமூக தீர்வு காண்பதற்காக தான் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த 2 அமைப்புகளுமே மாதந்தோறும் கூடி நீர் பங்கீட்டு பிரச்சனைகள் பற்றி ஆலோசித்து அதற்கான ஒரு தெளிவை பிறக்க செய்வார்கள். நீர் பங்கீட்டு தொடர்பாக ஆலோசித்து தற்போது நீர் இருப்பு எவ்வளவு தண்ணீர் எந்த மாநிலத்துக்கு தேவைப்படுது உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் சார்பில் இதுவரை 51 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 52வது கூட்டமாக இன்றைய தினம் தற்போது அந்த கூட்டம் டெல்லியில் கூடியிருக்கின்றது. ஆணையத்தினுடைய அலுவலகத்தில் ஆணையத்தினுடைய தலைவர் ஹல்தர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் 4 மாநிலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. கூட்டத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் காவிரி நதிநீரை பொறுத்தவரை கர்நாடகா தமிழகத்திற்கு உரிய பங்கை முறைப்படி வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் இத்தனை டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தல்கள் இருக்கின்றது. ஆனால் அதை சரியாக வழங்காமல் மழை காலத்தில் உபரியாக திறக்கப்படக்கூடிய நீரின் அளவை ஆண்டின் சராசரி தண்ணீரின் அளவோடு கர்நாடகம் கணக்கிடுவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஆணையத்தினுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் அதிகாரிகள் இதை சொல்லி மழைக்கால தண்ணீர் திறப்பை கணக்கில் சேர்க்கக்கூடாது என, அதாவது உபரி நீரை கணக்கில் சேர்க்கக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தயாராக இருக்கின்றது. மத்திய நீர்வளத்துறை இதற்கு அனுமதி கொடுத்தால் அணை கட்டும் பணியை தொடங்கிவிடலாம் என கர்நாடகா தீவிரம் காட்டி வருகிறார்கள். இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்ற போது கூட பிரதமரிடம் இதை கோரிக்கையாக முன்வைத்தார். இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபையில் மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து தனி தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த மாதத்துக்கான தண்ணீர் திறப்பு, அதாவது ஜூன் மாதத்திற்கான ஒதுக்கீடான 9.19 டிஎம்சி நீரை உடனடியாக கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டும் கூட இன்னும் அந்த தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விடவில்லை. அந்த ஒரு குற்றச்சாட்டை புகாராக தமிழ்நாடு அரசு இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்படலாம். இந்த கூட்டம் முடிவுற்ற பிறகு இந்த மாதத்துக்கான 9.19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறந்து விடுமா அல்லது அதற்கு ஏதேனும் காரணம் சொல்லுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிக்கிதா.